ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு படுக்கட்டு சமையல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்குறீங்கன்னா, சூப்பரான கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் போட்டு சாம்பார் தான். இதான் இன்றைக்கி வீடியோவில் செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி டேஸ்ட் பார்த்துருமா? முருங்கைக்காய் போட்டுப்போம். கத்திரிக்காய், முருங்கைக்காய். வந்து டேஸ்ட் பார்த்துருவோம். இதான் இன்றைக்கி நான் வீடியோவில் செஞ்சு காட்ட போகிறேன். நல்லா சுட சுட இருக்குது சாப்பாடு. சூப்பராக இருக்குது. இந்த உருளைக்கிழங்கு காரக்கொடியோடு வச்சு திங்கும்போது அருமையாக இருக்குது. அப்பளம் கொஞ்சம் எடுத்துப்போம். வாங்க, இது எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போவோம் வாங்க. இப்போ வந்து சாம்பார் தாளிக்கிறதுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். கடலெண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு சேர்த்துருவோம். கடுகு பொரிஞ்சிருச்சு, 2 ஜீரகம் சேர்த்துக்கிறேன். எடுத்து வச்சா பட்டை மிளகாய், கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். வரமிளகாய் வந்து கிள்ளி போட்டுக்கிறேன். சின்ன வெங்காயம் ஒரு 100 போல் உரிச்சு வச்சுருக்கேன். சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் போட்டோம்னா நல்லாயிருக்கும். அதுங்க சின்ன வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். நல்லா கொஞ்சம் நேரம் வதங்கணும். நல்லா கருவேப்பிலை இந்த மாதிரி பட்டை மிளகாய் வந்து இது மாதிரி புட்டு போட்டுக்கோங்க. இப்போ வந்து கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் எல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். வெட்டி போட்டு அதையும் சேர்த்துருங்க. நான் வந்து பருப்பு வந்து குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து நான் ஒரு 100 பருப்பு வேக வச்சுருக்கேன். 100 பருப்பு, பச்சை மிளகாய், ஒரு தக்காளி பழம், ஒரு 4-5 பச்சை மிளகா, பூண்டு ஒரு 4-5 பல்லு பூண்டு, எண்ணெய் ஊற்றி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை தான் நம்ம காய்கறி வதங்கணும்னு அதை அப்படியே சேர்த்துக்க வேண்டியதுதான். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன், அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம வேக வச்சது எல்லாத்தையும் நான் சேர்த்துக்கிறேன். என்னன்னு சொல்லியிருக்கேன், சேர்த்துக்கிறேன். இந்த பருப்போடு அதில் சேர்த்துறணும். போட்டு நல்லா வந்து கிண்டி விட்டுருங்க. நல்லா நம்மளுக்கு காய்கறி தான் இனிமேல் வேகணும். நல்லா சாம்பார் பொடி நல்லா கொஞ்சம் கொதிச்சோன்னு போடுவோம். நம்ம காரத்துக்கு தான் பட்டை மிளகாய் சேர்த்துருக்கேன், பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நல்லா கொதிக்கணும். இப்போ வந்து சாம்பாருக்கு தேவையான உப்பு சேர்த்துருக்கேன். பத்தெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. நீங்கள் 100 பருப்பு தான் நான் இங்கே போட்டு செஞ்சு காட்டுறேன். இப்போ வந்து நல்லா கொதிக்கட்டும், மூடி வச்சிடுறேன். நல்லா காய்கறி வெந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ சாம்பார் கொதிக்குது. இடையில இடையில கிண்டி விடுங்க. நல்லா வந்து காய்கறி வெந்து வரணும். நம்மளுக்கு இடையில இடையில சேர்த்து கிண்டி விடணும். மூடி வச்சிடுறேன். இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சாம்பார் நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து சாம்பார் பொடி வந்து 1 ஸ்பூன் அளவு சேர்க்குறேன். நம்ம குட்டி நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி ஊற வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். போட்டு நல்லா வந்து கிளறி விட்டுருங்க. இப்போ வந்து உப்பு வரப்போ காரம் என்ன செக் பண்ணிக்கோங்க. எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. மூடி வச்சுருவோம். இப்போ சாம்பார் கொச்சிட்ருக்கு. எடுத்து வச்ச பெருங்காயத்தூள் சேர்த்துப்போம். கட்டியாக இருந்தால் நீங்கள் பருப்பு வைக்கிறப்பே நீங்கள் போட்டுருங்க. வந்து நான் இந்த ஸ்டேஜில் வந்து சேர்க்குறேன். தூளுங்கிறதுனால நான் இறக்க பரப்ப போகிறேன். நம்ம இப்படி போட்டோம்னா நல்லா கடைசியில் போட்டோம்னா நல்லா மணமாக இருக்கும் சாம்பார். அதனால தான் நான் இறக்க பரப்பாக போடுறேன். போட்டு மூடி வச்சிருவோம் 2 நிமிஷம். இப்போ வந்து சாம்பார் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக வந்து கொத்தமல்லி சேர்க்குறேன். கொத்தமல்லி வந்து இறக்க பரப்பு நம்ம சேர்க்கணும்.
சூப்பராக வந்து சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. சாம்பார் வந்து கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் போட்ட சாம்பார் வந்து சூப்பராக ரெடி பண்ணிட்டேன். நான் செஞ்ச மாதிரியே செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா பட்டுக்கோட்டை சமையலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே இங்கே வந்து உருளைக்கிழங்கு காரக்கறி செய்ய போகிறேன். அதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். கல்லெண்ணெய் வந்து தேவையான அளவு சேர்த்துங்க, சூடாகட்டும். இங்கே வந்து உருளைக்கிழங்கு காரக்கறிக்கு ஒரு 3 உருளைக்கிழங்கு வந்து நான் பருப்பு வேக வச்சேன். அதில் வந்து மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சதுனால மஞ்சளாக இருக்குது. உரிச்சு வச்சுருக்கேன், உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். இதை வந்து வெட்டிட்டு வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு 2 போட்டுப்போம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து வெள்ளை உளுந்து சேர்க்குறேன். இப்போ கருவேப்பிலை கொஞ்சோண்டு சேர்த்துக்கிறேன். இது வந்து சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாவும் வெட்டி வச்சிருக்கேன். நல்லா வந்து வெங்காயம் நம்மளுக்கு வதங்கட்டும். இங்கே வந்து பூண்டு சோம்பு வந்து நச்சு வச்சுருக்கேன் உரலில் வச்சு. இதையும் நம்ம சேர்த்துருவோம். நல்லா வாசமாக இருக்கும். பூண்டு சோம்புலாம் அந்த மாதிரி போட்டிங்கன்னா வாசமாக இருக்கும் நல்லா. அதனால் முன்னாடி கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். இப்போ உருளைக்கிழங்குக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இங்கே வந்து மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, காஷ்மீர் சில்லி, மட்டன் மசாலா எல்லாத்தையும் வந்து நான் இதில் சேர்த்துட்றேன். நல்லா வந்து அந்த மசாலாவோட வந்து வதக்கிடுங்க, அந்த வெங்காயத்தோட வதக்கிடுங்க. காஷ்மீர் சில்லி வந்து நம்மளுக்கு கலருக்காண்டி சேர்க்குறோம். மசாலாவோட பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ வந்து எடுத்து வச்ச உருளைக்கிழங்கு நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். ஒரு 3 உருளைக்கிழங்கு நான் இன்றைக்கி செய்கிறேன். உருளைக்கிழங்கு போட்டு நல்லா வந்து கிளறி விட்டுருங்க. இந்த மசாலாவோட நல்லா வந்து கிளறி விடுங்க. சூப்பராக இருக்கும் இந்த வறுவல். எல்லாமே போட்டாச்சு, நல்லா கிளறி விட்டுருங்க. உப்பு உரப்பு காரமாக இப்போ செக் பண்ணிக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது எல்லாமே. நல்லா சொல்ல வந்து சிம்மில் வச்சு அப்படியே வந்து நம்ம பரட்டி விட வேண்டியதான். இது சாம்பார், ரசம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து கடைசியாக கொத்தமல்லி சேர்த்துருவோம். நல்லா கொத்தமல்லி போட்டு நல்லா வந்து கிளறி விட்டுருவோம். இப்போ வந்து கொத்தமல்லி போட்டு நல்லா வந்து கிளறி விட்டுருங்க. சூப்பரான உருளைக்கிழங்கு காரக்கறி வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம இறக்க போகிறப்ப மல்லித்தலை போட வேண்டியதான். இன்றைக்கி வந்து நான் சாம்பாருக்கு தான் அதை செஞ்சு கட்டுறேன் உங்களுக்கு. சூப்பரான காரக்கறி வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் செஞ்ச மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா பட்டுக்கோட்டை சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே